ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால், இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, இல்லைனா வந்து கோல்டெலாம் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரீங்க. அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ ரேட் வரும், அது இல்லாமல் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து கடந்து வந்த பாதை வந்து கோல்டோட ரேட் பார்த்துடலாம். இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது குறையுமா, இனிமேல் வந்து ஏறுமா, அது இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கோல்டு காயின் மட்டும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் இருக்கும், 2020லேருந்து 2024லேருந்து கோல்டு ரேட் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதா டிக்ரீஸ் ஆகிருக்குதான்னு பார்க்க போகிறோம். எப்படி நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ் இருக்குது, நீட்ஸ் இருக்குது, அடிக்கடி வந்து நான் கோல்டை ப்ளச் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல்டு ஜுவல்லரியே போயிடுங்க. நான் வந்து சேவிங்ஸ் பர்பஸ்க்காக தான் வாங்குகிறேன், எனக்கு வந்து எந்த ஒரு நீட்ஸ் இல்லை. நான் வந்து ஃப்யூச்சர் சேவிங்ஸ், நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், ஃப்யூச்சர் என் பொண்ணுக்கு வந்து எஜுகேஷன், பையனுக்கு எஜுகேஷன்ஸ் அது மாதிரி எதனா வேணும் அப்படின்னா கோல்டு காயின் போயிடுங்க, அது பெஸ்ட்டு. அது இல்லாமல் கோல்டை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கோல்டு சீட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். சீட்டு வந்து மாதம் வந்து 1000 ருபீஸ்லேருந்தே கூட சீட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 15 ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து கம்பாரிசேஷன் வீடியோ போட்டிருப்பேன். எதெல்லாம் வந்து கிராம் பேசிஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். ஏன்னா வந்து அப்பப்போ அப்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க சீட்டுங்களையும். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த கடையை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டு சீட்டை போட ஆரம்பிங்க. இப்போ கோல்டு டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து நான் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இப்போ ஒரு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 4000 பக்கம் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. 56,500 நியர்பை இருக்குது. தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா 59,640 அது 60,000 நியர்பை டச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அப்போ சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஏன் இந்த சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் வந்து சேஞ்சஸ் அவங்க வந்து ட்ரம்ப் வந்து வந்ததுனால அவர் வந்து மணி வேல்யூ வந்து ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம். அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் எல்லாமே வந்து கோல்டில் பண்ணவங்க எல்லாம் இப்போ வேறு ஷேர்ஸில் பண்ணுறதுனால வந்து கோல்டில் வந்து யாரும் வந்து முதல் மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன் ஃப்யூச்சர்லேயும் கொஞ்சம் குறையுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. வந்து நீங்களும் வந்து கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கையில் இப்போ காசு இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து போங்க. கடன் வாங்கி எந்த ஒரு கோல்டுமே வாங்காதீங்க. உங்கள்கிட்ட கையில் இருக்குது அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, நான் 7,400 இருக்கும்போது கோல்டு வாங்கிட்டாங்க, எனக்கு இப்போ லாஸா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து அப்படி பார்க்காதீங்க லாஸான்ட்டு. இப்போ வந்து இன்னும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து 7,500 7,600 போச்சுன்னா உங்களுக்கு அது கெயின் தான். இப்போ உங்களுக்கு லாஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ஃப்யூச்சரில் வந்து அது கெயின் தான். எப்போவுமே வந்து வாங்கிட்ட பிறகு வந்து கோல்டு ரேட்டை பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நான் இப்போ கோல்டு வாங்கிட்டேன், எனக்கு வந்து இன்றைக்கி குறைஞ்சிடுச்சு, நான் நேற்று வாங்கிட்டேன் இன்றைக்கி குறைஞ்சிடுச்சு நினைக்காதீங்க. இன் ஃப்யூச்சரில் பாருங்கள், ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம பரவாயில்ல கோல்டு வந்து அன்றைக்கே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஐடியா தான் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் தான் கிடைக்கும். இப்போயே நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த கோல்டு வந்து உங்களால் வாங்க முடியாது. நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இல்லை சம்திங் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கிட்டோன்னா அதை விட்டுறணும். அடுத்தது வந்து சேவிங்ஸ் பண்ண தான் நினைக்கணும். தவிர வாங்கினது வந்து நமக்கு நஷ்டமாயிடுச்சு, நம்ம வந்து தப்பாக வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்த கோல்டு வந்து உங்களால் வாங்க முடியாது. இது என்னுடைய அட்வைஸ். ஏன்னா நான் கோல்டு வாங்கிட்ட பிறகு வந்து நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா கோல்டு ரேட் வந்து நம்ம பார்க்கும்போது அடுத்த கோல்டு வாங்கணும்னு நினச்சா நம்மளால் முடியாது. இப்போ லாஸ்ட் வந்து 2020லேருந்து 25 வரைக்கும் கோல்டு ரேட் தான் பார்த்துடலாம். எல்லாமே ஜானோட ரேட் தான் கொடுத்துருக்குறேன். 2020 பார்த்தீங்கன்னா 4,545 இருந்துச்சு. 2021 வந்து 4,880. இது எல்லாமே 1 கிராம் ரேட்டோடு தான் சொல்கிறேன். 2022 வந்து 4,559 இருந்துச்சு. 2023 வந்து 5,520 இருந்துச்சு. 2024 பார்த்திங்கன்னா 5,720. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கோல்டு வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஜானில் வந்து வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே 5,770 தான் இருந்துச்சு கோல்டு ரேட்டு. ஆனால் இப்போ படிப்படியாக கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7,000க்கு மேலே வந்துருச்சு. இப்போ நவம்பர் வந்து ஆல்மோஸ்ட் 7,000க்கு மேலே தான் கோல்டு ரேட் இருக்குது. இப்போ வந்து 4லேருந்து இப்போ 7,000 வருது. நல்ல நமக்கே வந்து ஒரு விசிபிள் வந்து பார்க்கும்போது நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு தெரியுது. அப்போ மிஸ் பண்ணவங்க இப்போயாச்சும் வாங்குங்க. இன் ஃப்யூச்சரில் வந்து 10,000 இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஃபிகர் வந்து பெரிய ஃபிகராக தெரியும். நம்ம அன்னைக்கே வாங்கியிருக்கலாம்னு இந்த 7,000 ஃபீல் பண்ணுவோம். 7,000 தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் நினைக்காதீங்க. இன்னும் ஏறும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன் ஃபியூச்சர் 2025 கோல்டு ரேட் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஆல்மோஸ்ட் வந்து 8000 ரீச் ஆகிடும்னு சொன்னாங்க. இப்போ நடுவில் வந்து கம்மியாகிட்டே வருது. கம்மியானாலும் இந்த 1 மாதம் 2 மாதத்தில் கம்மியானாலும் ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு என்னோடய ப்ரெடிக்ஷன். ஏன்னா வந்து 8000 ரீச் ஆகும்னு சொல்கிறதுக்காக கண்டிப்பாக ஜனவரிக்கு மேலே வந்து 8000 ரீச் ஆகிடும். இப்போ 7000 ஏன் இந்த மாதிரி குறைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பண்ணவங்க எல்லாமே வந்து கோல்டில் பண்ணவங்க எல்லாமே வந்து இப்போ தனித்தனி ஷேரிங்கில் தனித்தனி என்னென்ன சேவிங்ஸ் இருக்குதோ அதிலலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் டெய்லி வந்து கோல்டு ரேட் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே வரும். 9:30 to 9:50க்குள்ளே கோல்டு ரேட் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டுருவோம். கோல்டு சீட்டு கட்டுறவங்களாம் கண்டிப்பாக வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு லைக் போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சா எனக்கும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அது இல்லாமல் வந்து லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க, டவுட்ஸ் மட்டும் கேட்குறீங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் அடுத்த டேஸ் வந்து நான் வந்து காலையில் போடுறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு ரேட் ஏன் அதில் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு வந்து நிறைய பேர் வந்து பே பண்ணுவீங்க. ஆப்பில் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் பே பண்ணுவீங்க, டேரெக்ட் யாரும் போகிறதில்ல. நீங்கள் வந்து ஆப்பில் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் 10 o'clock மேலே தான் வந்து ஆப்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் 9:30 9:50 பார்த்துருக்கூட அந்த 10 minutesல கூட நீங்கள் வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா டிக்ரீஸ் ஆகிடுச்சா நான் போடும்போது உங்களுக்கு அன்றைக்கி வந்து கட்டணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி கட்டிடலாம். ஏன்னா வந்து நேற்றை விட இன்றைக்கி கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சி கட்டுறதா இருந்தால் நீங்கள் கட்டிடலாம். இன்றைக்கும் கோல்டு ரேட் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ரீஸ்ன்னு போட்டிருப்பேன். அது மாதிரி கூட நீங்கள் பார்த்துட்டு கூட கட்டுங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் கோல்டு சீட்டு கட்டுறவங்களுக்கு மில்லிகிராமாச்சும் கொஞ்சமாச்சும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லியுமே வந்து 1 கிராம் எவ்வளோ, இன்றைக்கி ஒரு சவரன் எவ்வளோ குறைஞ்சிருக்குதா ஏறி இருக்குதான்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். நீங்கள் மில்லிகிராம்லேருந்து காயின் வந்து நீங்கள் வாங்குறீங்க, அவங்களுக்கு வந்து ரேட் எவ்வளோ வருது 2020 நம்ம சேனல்லே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து வீடியோ போடும்போது வந்து மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் இட்ஸ் 100 rupeesக்கு நான் வாங்கிடுதுன்னு சொல்லிட்டு கூட வீடியோ போட்டிருப்பேன். அதை கூட நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயே தரேன். அதை பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம்ஸ் வந்து 2020 எடுத்திருந்தீங்கன்னா 520 50 rupees வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க மில்லிகிராம்ஸ்க்கு. 250 எடுத்திங்கன்னா 1300, 500 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா 2272, 1 கிராம் எடுத்திங்கன்னா 4545 வந்து 2020 வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேட் இருக்கும். இப்போ சப்போஸ் 2024 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மில்லிகிராமுக்கு வந்து ரேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 50 rupees ஆட் பண்ணி சொல்லியிருப்பேன். இதில் வந்து 50 rupees ஆட் பண்ணல, கோல்டு ரேட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 7000 கோல்டு ரேட் வச்சு சொல்லியிருக்கேன். 100 மில்லிகிராம்ஸ் எடுத்திங்கன்னா 700 rupees, 250 எடுத்திங்கன்னா 1750, 500 எடுத்திங்கன்னா 3500, 1 கிராம் எடுத்திங்கன்னா 7000. இந்த 2024 இதில் வந்து நான் ப்ளஸ் வந்து இப்போ வந்து மில்லிகிராம்ஸ்க்கு வந்து 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ 7705 ப்ளஸ் வந்து 3% வந்து ஜிஎஸ்டி, ஆல்மோஸ்ட் வந்து 800 மேலே வந்துடுது இந்த காஸ்ட்டு. இதில் வந்து நான் வந்து இந்த 50 rupees ஆட் பண்ணி தான் சொல்லிட்டேன். அண்ட் வந்து 3% ஜிஎஸ்டியோடு தான் சொல்லதுனால இந்த ரேட் வருது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 7000 rupeesக்கு வந்து இவ்வளோ வருது. நம்ம வந்து இதை எப்படி நம்ம ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்றதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் மட்டும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து நமக்கு அதிகமாக இருக்குது இல்லை குறைஞ்சிருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து 2020 வந்து 4545 ரூபாய்க்கு வந்து கோல்டு ரேட் 1 கிராம் இருந்துச்சு. 2024 வந்து 7000 இருந்துச்சு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணால் 2455 rupees வந்து ப்ராஃபிட் சொல்கிறோம். இப்படி ப்ராஃபிட் பார்க்கக்கூடாது. நீங்கள் வாங்கும் போது வந்து 2% வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருப்பீங்க, 3% வந்து ஜிஎஸ்டி கொடுத்துருப்பீங்க. அப்போ கொடுத்துருந்தா 227 ரூபா வந்து நீங்கள் 1 கிராமுக்கு கொடுத்துருப்பீங்க. அப்போ இந்த வேல்யூவில் வந்து இந்த 227 ரூபா லெஸ் பண்ணிங்கன்னா 2227 ரூபா தான் வருது. அப்போ வந்து 1 கிராமுக்கு வந்து நமக்கு வந்து 2227 இப்படி தான் பார்க்கணும். ஓவரால் டோட்டலால் பில்லிங்கில் தான் பார்க்கணும். வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்குறோம், இன்றைக்கி வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படி தான் பார்க்கணுமே தவிர வந்து நம்ம கோல்டு ரேட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கோல்டு ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாம் வந்து நம்ம கையிலேருந்து கொடுக்குற காசு தான், அதுவும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக வரணும் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 5 இயர்ஸில் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க, 1 கிராம் சேவ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து 2222. இதே நீங்கள் வந்து ஒரு சவரன் எடுக்கிறீங்க அப்படின்னா 17,816 ப்ராஃபிட் வரும். 5 சவரன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 89,080 வருது. இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி கோல்டு ரேட் அப்படியே வந்து வேல்யூக்கு எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு எதனா வாங்க போகிறோம், கோல்டு ஜுவல்லரி 916 ஹால்மார்க் எந்த கடையில் வாங்கினீங்களோ அந்த கடையிலே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்து நீங்கள் வேறு எதனா புது நகை வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. ஃபார் சேல்ஸ் பண்ணுறீங்க சப்போஸ் நீங்கள் வந்து அப்படின்னா 1லேருந்து 3% வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க கேஷாக அவங்க கொடுக்குறதுக்கு. அதுவும் நீங்கள் வாங்கின கடையிலே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. வேறு எதனா வந்து கடையில் போனீங்கன்னா இன்னும் கூட லெஸ் பண்ண வாய்ப்பு உண்டு. நான் மினிமம் 3% வந்து லெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு சவரன் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, 3% லெஸ் பண்ணுறாங்க, கேஷாக வேணும்னா 17,289 ஆகும். 5 சவரனுக்கு வந்து நீங்கள் வந்து லெஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 3% வந்து கேஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 86,407 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மட்டும் வருது. இதை நீங்கள் வாங்குகிற பொருளை வந்து நம்ம விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து விற்கிறதுக்காக தான் வாங்குறோமே அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்பஸுக்கு வாங்குறதால நீங்கள் டைரெக்டாக போங்க, கோல்டு காயின் போயிடுங்க. வேறு எந்த ஜுவல்லரிலாம் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து டிடெக்ட் ஆகிடும், பெரிய அமௌண்ட் ஆகிடும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு சார்ஜஸ், க்ளீனிங் சார்ஜஸ் அதுன்னு சொல்லிட்டு அதில் போய்ட்டு நம்மளோட கோல்டை வந்து மில்லிகிராம்ஸை குறைக்க ஆரம்பிப்பாங்க. சில டைமில் வந்து 1/2 மில்லிகிராம்ஸ் கூட குறைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. கோல்டு காயினா அது அப்படியே வந்து நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும், சேல்ஸ்னாலும் அப்படியே கொடுத்துருவாங்க. இதே ஜுவல்லரினா கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகும் நிறைய சார்ஜஸ் வந்து. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா, சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கோல்டை சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கிராமுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, ஒரு சவரனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, 5 சவரனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டேன். இன் ஃபியூச்சர் நீங்கள் இனிமேல் சேவ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.